வணக்கம் அதித்தி ஹியர். மதுரை புக் ஃபேர் வந்து சமூகத்தில் நடந்துட்டு இருக்குங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த புக் ஃபேர் வந்து நடக்கும். இந்த புக் ஃபேர் பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். டாப் 10 தமிழ் புத்தகங்கள் பத்தி ஒரு வீடியோவும், அதாவது இந்தந்த ஸ்டால்ல எல்லாம் கிடைக்கும், அதோடைய விலை என்ன அப்படிங்கறதெல்லாம் அதிலே கவர் பண்ணியிருப்போம். அடுத்ததா வந்து அஃபோர்டபுளான புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய கடைகள், தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் 2க்குரிய ஸ்டால்ஸ் வித் விலையோட கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல வந்து நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். அதே மாதிரியே விலை எங்க கிடைக்கும், டிஸ்கவுண்ட் எவ்வளவோ அதோடய நான் சொல்லிடுறேங்க. புக் ஃபேர் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஸ்டால்ஸ்லயுமே வந்து எல்லா புத்தகங்களுக்கும் ஸ்டாண்டர்டா 10% தள்ளுபடி உண்டு. அது என்ன விலையில நீங்க எடுத்தீங்கனாலும், அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அந்த ₹100 எனி புக் ஃபார் 100, 200ல எடுத்தீங்கன்னா மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நான் முதல்ல வாங்கின புத்தகம் வந்து தோப்பசி சருடைய அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகங்க. காலச்சுவடு பதிப்பகத்துல நான் வாங்கினேன். இதோடைய விலை வந்து ₹75 போட்டிருக்கு. 10% டிஸ்கவுண்ட் போக எனக்கு ₹68க்கு கிடைச்சிச்சுங்க. தோப்பசி சருடைய கம்ப்ளீட் கலெக்ஷன் 2 புத்தகங்கள். அதாவது சார் வந்து இதுவரைக்கும் தமிழகத்தை பத்தி ஏகப்பட்ட ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், கோயில்களை பத்தி நம்ம சமகாலத்துல ஃபாலோ பண்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் முந்தைய காலத்துல எப்படி இருந்தது, அது எப்படி ஒரு காலத்துக்கும் ஏத்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சார் வந்து ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு. தமிழ், தமிழ்நாடு, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாருடைய புத்தகங்களை படிச்சு டெஃபினட்டாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. நான் வந்து அந்த 2 புத்தகங்கள் சேர்த்து கம்ப்ளீட் கலெக்ஷன் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் போயிருந்தப்போ தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்திருந்தேன். அந்த புத்தகங்கள் என்கிட்ட இல்ல. இந்த புக் ஃபேர்லயே 2மே சேர்த்து ₹800க்கு இருக்கு. சாருடைய கம்ப்ளீட் கலெக்ஷன். உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ரிசர்ச் பத்தினது படிக்க பிடிக்கும்னா அந்த புத்தகங்கள் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அப்படி இல்ல சாரோடது வந்து நான் வந்து என்ன எது தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகம் வாங்கிக்கலாம். இட்ஸ் அஃபோர்டபிள் ஆல்சோ. ₹68 தான். அங்கங்க ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தேன். இட் வாஸ் வெரி ஃபைன். நல்லா இருந்தது ஒரு மாதிரி. என்னென்ன பழக்கங்கள் எப்படியெல்லாம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் முதல் புத்தகம். 2வது புத்தகம் வந்து எனி புக் ஃபார் 200 கடையில நான் வாங்கினேங்க. மைக்கேல் கிரிப்டன் அவர்களுடைய ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற புத்தகம். அதாவது இந்த புத்தகம் வந்து எனக்கு நம்ம ஃபேமிலில இருந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த புக் நீங்க டெஃபினட்டா படிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்த பத்தி நான் வந்து அங்க மெயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த புத்தகம் இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான். ஏன்னா அது வந்து புத்தகத்த தழுவி தான் ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு பேசிக் மட்டும் நமக்கு தெரியும். பட் இந்த புத்தகம் வந்து மோர் இன்டு டெக்னாலஜிக்கல் ஸ்டஃப். டெக்னோ த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது டெக்னாலஜிக்கல் த்ரில்லர். இது வந்து மூவி அப்படின்னு வர்றப்ப மோர் அட்வென்ச்சர் சைட்ல வந்து ஜாஸ்தி போயிட்டாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி பத்தி வந்து புத்தகத்துல சொன்ன அளவு அந்த மூவில வந்து சொல்லப்படல. பிளஸ் இதுல வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸும் புத்தகத்துல வந்து நிறையவே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா மூவில வந்து பீக் நெகட்டிவிட்டி, பீக் வில்லனிசம் பண்ற மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தையே நான் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து நம்ம ஹைலைட்டான ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த தடவை மனுஷபுத்திரன் சாரை பார்த்து போட்டோ எடுத்துட்டோம். நம்ம சேனல்ல நீங்க வந்து இந்த கலைஞர் லைப்ரரி ரீடிங் ரேப்பப்ல எல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலலாம் மனுஷ் சாரோட நிறைய புத்தகங்கள் பத்தி நான் வந்து நம்ம சேனல்ல பேசியிருப்பேன். அப்ப வந்து லைக் நான் சொல்லியிருப்பேன், மனுஷ் சாரை வந்து எல்லா தடவையும் நான் புக் ஃபேர்ல பார்த்திருக்கேங்க. ஒருக்கு கூட ஒரு போட்டோ பிடிச்சது இல்லைங்க அவர் கூட நான். ஏன்னா நான் அப்ப அவருடைய புத்தகங்கள் பெருசா படிச்சது இல்ல. படிக்காதப்ப எனக்கு போய் போட்டோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னம்மா படிச்சிருக்கீங்க நீங்க அப்படின்றப்ப, ஐயோ நான் உங்களோட புத்தகம் எதுவுமே படிச்சலன்னு சொன்னா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப போய் கேட்டது கிடையாது. அதுக்கப்புறமா இந்த தடவை வந்து நம்ம தான் லாஸ்ட் நிறைய மனுஷபுத்திரன் சார் புத்தகங்கள் படிச்சோமே சார். நம்ம வந்து போய் நம்ம அவர்கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க வந்து நமக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கு. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஹாப்பி மெமரி ஃப்ரம் திஸ் புக் ஃபேர். நம்ம வந்து நம்ம அந்த ஃபோட்டோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருப்போம். இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம இதே பேர்ல தான் இருக்கோம். ஸ்டோரிஸ் வித் அதித்தி தான். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ மீ தேர். ஸோ தட் வாஸ் ஒன் குட் மெமரி. சார் வந்து நல்லா பேசினாங்க. அதித்தியா உங்க பேரு, உங்க பேரு வித்தியாசமா இருக்கு உங்க பேரு அப்படின்லாம் வேற சொன்னாங்க. ஐ வாஸ் லிட்டரலி ஃபிளையிங். ஓ நம்ம பேர்லாம் பத்தி சொல்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம எழுத்தாளர்கள் கூட வந்து நம்ம பேசினது போட்டோ எடுத்ததெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தப்ப எஸ்ராஸ் சாரோட ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். அண்ட் இப்ப வந்து நம்ம மனுஷ் சாரோட போட்டோ எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இதை தாண்டி நான் இந்த ரைட்டர் கூடயுமே எப்பயுமே போட்டோவே எடுத்தது இல்லை. இத்தனை வருஷம் வாழ்க்கையில இப்பதான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த புத்தகம் வந்து சாருடைய நியூ லான்ச் மையல் அப்படிங்கிற புத்தகம். இதோடைய விலை வந்து ₹200. உயிர்மை பதிப்பகத்துல இருக்கு. அந்த ஒரு சனிக்கிழமை, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி வந்து புத்தகங்கள் 4 புத்தகங்கள் இந்த உயிர்மை பதிப்பகம்ல லான்ச் பண்ணாங்க. அங்க ஸ்டால்லே வச்சு. அதுல ஒண்ணுதான் இது. இது வந்து ₹220 டிஸ்கவுண்ட் போக ₹200 எனக்கு கொடுத்தாங்க. அடுத்து வந்து எனி புக் ஃபார் 200 கடையிலேயே வந்து இந்த புத்தகம் எலினார் ஒலிஃபண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு கெய் ஹனிமேன் அவர்களுடைய இந்த புத்தகம். இது வந்து ஒரு மாதிரி ஒரு
ஒரு ஃபீல் குட்டான புக்கு. நமக்கு வந்து படிச்சா நம்ம மனசே வந்து ஒரு மாதிரி நம்ம நம்ம சில கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட் இந்த புத்தகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இந்த புத்தகத்த பத்தி நான் நெறைய நல்ல ரிவ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மாரி ஒரு சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு டிபிக்கல் ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட் அப்படின்னா, அவங்களுக்கான சில சில இருக்கும். அங்க அடையாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்ப வர்ற ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட் எல்லாருமே அது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி வர்றாங்க. மிஸ்ஃபிட்டா இருக்கிறவங்க, லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்க, நம்ம வந்து ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்மள மாரியே வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷன் இருக்கிற ஆளுங்களோட நம்மளால ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்த பத்தி சொல்லியிருக்காங்க எல்லாரும். எனக்கு இதோடைய கதைக்களம் என்னன்னு தெரியாது. மேபி நம்ம சேனல் வந்து படிச்சுட்டு இத பத்தி நான் வந்து ரிவ்யூ போடுறேன். அடுத்து வந்து நானு வாங்குன இன்னொரு ஆங்கில புத்தகம் வந்து மரிய பூசோ அவர்களுடைய காட்ஃபாதர் அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி இந்த புத்தகம் தான் உலக நடிகையிலும் இருக்கிற டானு, மாஃபியா, இந்த மாஃபியா கும்பல்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அடிதடி பண்ற கும்பல்கள். அந்த கும்பல்கள பத்தி வந்த படம் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருந்தது இந்த புத்தகம் தான். நம்ம வந்து நெறைய படங்கள்லாம் பார்க்குறப்ப சொல்லி, இது எங்கேருந்து சுட்டு எடுத்திருக்காங்க? என்ன ஒரே மாரி இருக்கு அப்டின்னேன். ஒரு ஒரு டான் ஃபேமிலி. அந்த ஃபேமிலில வந்து ஒரு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களுக்கு வந்து 3 பசங்க அப்படிங்கிறப்போ டிபிக்கலா வந்து நான் தான் வாரிசு அப்படிங்கிற ஒரு பையன். ஒரு விவரமே இல்லாம இருக்கிற இன்னொரு பையன். ஐய்யய்யோ! இந்த குடும்ப பாலிடிக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு பையன். இப்படி இருக்கிற இந்த ஒரு குடும்பத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இது படமாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3 பாகங்களா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஸ்லோ பட் டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட சேர்த்து வந்து இன்னொரு புத்தகம் வந்து ரூ. 50க்கு வாங்குனேன். மை ஃபேமிலி அண்ட் அதர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே கடையில தான் வாங்குனேன். இது வந்து கொஞ்சம் ஃபன்னியான புத்தகம் போல இருக்கு. லைக் ஒரு ஃபேமிலிக்குள்ள பேசுற அனிமல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற புத்தகம் போல இருக்கு. இத பத்தி நான் வந்து அவங்க கடையில இருந்தவங்க சொன்னாங்க, இது ரொம்ப ஃபேமஸான புக்குங்க. ஸோ நெட்ல போட்டு பார்த்தப்ப நிஜமாவே இது ரொம்ப ஃபேமஸான புக்கு தான் போல இருக்கு. கொஞ்சம் ஒரு மாரி ஃபீல் குட்டா, வார்மா, கொஞ்சம் காமெடியா இருந்ததுனால இத வந்து நான் எடுத்துட்டேன். சரி நம்மளும் லைட்டா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எங்க அப்பா வந்து ஒரு 4 புத்தகங்கள் வாங்குனாங்கங்க. 4 புத்தகமுமே வந்து காலச்சுவடு பதிப்பகத்துல தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு ஒரு புத்தகமுமே ஒரு ஒரு விலை. எல்லாமே சேர்த்து வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 560 சம்திங் வந்திருந்தது. எல்லாமே. அதாவது அப்பா என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, எம்.எல். அப்படின்னு வண்ணநிலவன் சாருடைய ஒரு புத்தகம் ரூ. 190. அடுத்து வாக்குமூலம் அப்படின்னு வண்ணநிலவன் சாரோட ஒரு புத்தகம். இது வந்து ரூ. 130. பால்யகால சகி அப்படின்னு பஷீர் அவர்களுடைய ஒரு புத்தகம். இது வந்து ரூ. 130. அதே மாதிரி வந்து காதுகள் அப்படின்னு எம்.வி. வெங்கட்ராம் சாருடைய ஒரு புத்தகம். இது வந்து ரூ. 200. எல்லாமே சேர்த்து எங்க அப்பா வாங்குனாங்க. இதுல காதுகள் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு மனிதன் அவனுக்கு மனசுக்குள்ள இருந்து கேட்கிற 2 விதமான ஓசைகள பத்தி பேசுற ஒரு புத்தகம். ஒரு சைடு வந்து நல்லது, இன்னொரு சைடு வந்து கெட்டது. மனசுக்குள்ளேயே வந்து ஒரு மகாபாரத போர் நடக்குது அப்படிங்கிற மாரிலாம் எழுதியிருந்தாங்க. இந்த ரைட்டர் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம ட்ரை பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் ட்ரை பண்ண போறோம். அண்ட் பஷீர் சாருடைய புத்தகங்கள் பத்தி நம்ம சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இந்த பால்யகால சகி வந்து ஒரு லவ் ஸ்டோரி. பட் ஒரு மாரி ரொம்ப ட்ராஜடியா இருக்க ஒரு லவ் ஸ்டோரி. நிறைவேறாத காதல் அப்படிங்கிறப்பவே அதோடைய வலி வந்து வேற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. பட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புத்தகம். உங்களுக்கு கொஞ்சம் சேடா படிக்கிறது ஓகேன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வண்ணநிலவன் சாருடைய புத்தகங்களும் சூப்பரா இருக்கும். வண்ணநிலவன் சார், வண்ணதாசன் சார் 2 பேருமே வந்து சூப்பரா எழுதுவாங்க. நம்ம வந்து அவங்கள பத்தி பெருசா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. எனக்கு கூட நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோடதெல்லாம் படிங்கங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் டெஃபினட்டா செக் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து 1, 2 தான் படிச்சிருப்பேன் அவங்களோடது. நம்ம வீட்ல வந்து நம்மகிட்ட அவங்களுடைய கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அது மட்டும் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் ஓரளவுக்கு தெரியும். அவங்களும் வந்து பிகினர்ஸ் எல்லாம் தாராளமா படிக்கக்கூடிய ஆத்தர்ஸ் தான் 2 பேருமே. நல்லா அதாவது இவங்க எழுதுறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இடங்கள் எல்லாம் வந்து நம்மளே அப்படியே போய் பார்த்துட்டு வர்ற மாரி இருக்கும். அந்த மாதிரி எழுதுவாங்க அவங்க. இப்போ ஒரு ஒரு மதுரை பத்தி ஒரு புக்ல பேசியிருக்காங்க இதுல. மதுரையில இந்த தெரு இருக்கு, அந்த தெரு இருக்கு. நம்மளே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, ஆமாமா இந்த தெரு இங்க இருக்குல்ல. ஸோ நமக்கே ஒரு மாரி கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். மதுரைய பத்தி எழுதியிருக்காங்க, திருநெல்வேலி பத்தி எழுதியிருக்காங்க, சென்னையில வாழ்ந்தது. அது அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கே ரொம்ப கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ இது 2மே வந்து நீங்க தேவைப்பட்டதுன்னா நீங்க காலச்சுவடுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நற்றிணை பதிப்பகம்ல நெறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க நம்மகிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. தமிழ் புத்தகங்கள் நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற மாரினா நான் நற்றிணை பதிப்பகம் சொல்றேன். நல்ல ஒரு ஆஃபர்ல இருந்தது. சாகித்ய அகாடமி ஓரளவுக்கு ஆஃபர்ல இருந்தது. பட் சாகித்ய அகாடமி புத்தகங்கள் ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்ளோ தமிழ் கஷ்டமா நீங்க படிப்பீங்க அப்படின்னா மட்டும் நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அன்னம் பதிப்பகத்துல இருந்து ஒரு புத்தகம் இருக்குங்க. ஆக்சுவலி இந்த புத்தகம் புக் ஃபேர்ல இருக்கு. நான் வந்து இந்த லெண்டிங் லைப்ரரில எடுத்திருந்தேன். நம்ம கலைஞர் லைப்ரரில எடுத்திருக்கேன். கரிசல் காட்டு கடுதாசி அப்படின்னு கீரா சார் அவர்களுடைய புத்தகம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இத பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வேற நம்ம சேனல்ல வந்து பேசலாம்னு இருக்கேன். ஐ அம் பிளானிங். பட் அந்த ஷார்ட் ஒருவேளை நான் வந்து அந்த ரீல்ஸுக்காக எடுத்து நான் பேசிட்டேன் அப்படின்னா நான் லிங்க் கீழ குடுத்துடுறேன்.
அழகான விஷயங்கள் நமக்கு இந்த காஃபி, டீ எல்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு? யமதர்மராஜர் எப்படி வருறாரு? அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க கிரானா சாருடைய 18+ வயதினருக்கு மட்டும் அப்படிங்கிற புத்தகத்த நீங்க 18+ இருந்தீங்கன்னா தாராளமா வாங்கி படிக்கலாம். சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு. கோவல்ல கிராமம், கோவல்லபுரத்து மக்கள், கதவு அப்படிங்கிற கதை, ருசியான கதைகள் நெறைய நல்லா இருக்கும். அவருடைய புத்தகங்கள நீங்க எத வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு புத்தகம்ல நான் வந்து நம்ம அந்த மதுரை புக் ஃபேர்ல டாப் 10 தமிழ் புக்ஸ்லயே காட்டியிருப்பேன் நானு. ஒரு பக்கம் வந்து ஆதிபுரம் சாருடைய ஆர்ட், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கேத்த மாதிரி கீரானா சாருடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லாருக்கும். அதுவும் வந்து புக் ஃபேர்ல இருக்கு. ரூ. 300 விலை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்ன பதிப்பகம்ல வந்து என்ன புத்தகம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க. ஏன்னா கீரா சார் வந்து அவ்ளோ அழகா எழுதியிருப்பாரு. இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்ளோ அதாவது நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நாட்டுப்புற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய கதைகள வந்து படிக்கலாம். அவ்ளோ அமேசிங்கா இருக்கும். அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போற புத்தகம் வந்து டைரி ஆஃப் அ யங் கேர்ள் அப்படிங்கிற புத்தகம். ஆனி ஃபிராங்க் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு புத்தகம். படிக்கிறப்பவே நம்ம மனச வந்து ரொம்ப உலுக்குற மாரி இருக்கும். இதோடைய விலை வந்து ரூ. 100. எனி புக் ஃபார் 100 இது வந்து எங்க அப்பா வாங்குனாங்க ஆக்சுவலி. அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது படிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது அந்த நாசிகள் காலத்துலலாம் வந்து ரேடியோல சொல்லுவாங்களாம். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. வருங்காலத்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப தான் இவங்க வந்து கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைரியில எல்லாத்தையுமே வந்து எழுதி வைக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து இவங்க இறந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த புக் பயங்கரமா ஹிட் அடிச்சு, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இவங்க இறந்து போயிட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே. ஆனா, அந்த காலகட்டத்துல ஒரு குடும்பம் தலைமறைவா வாழ்றது எவ்ளோ கஷ்டம் அப்படிங்கிற மாரி விஷயத்த வந்து ரொம்பவே நேர்த்தியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து ரொம்ப மனசு உலுக்குற மாரி இருக்கும். பட் நமக்கு அந்த வரலாறு முக்கியம் அப்படிங்கிற மாரி நீங்க தாராளமா அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புத்தகத்த பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? சினிமா ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க நம்ம சைடு சினிமா ஆர்டிஸ்ட் இல்ல. வடக்கு சைடு ஒரு சினிமா சீரியல்லாம் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த புத்தகத்த இப்படி வச்சு ஹாஹான்னு சிரிச்சு ஒரு போஸ் குடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இத நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த புக்க வச்சு சிரிக்கிற ஆள வந்து நம்ம பார்த்ததே இல்ல. தெரியாம சிரிச்சுட்டேன்னு சொன்னா கூட ஓகே. அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா முட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. சோகத்துல அவங்க சிரிக்கிறாங்க நெனச்சேன். அவங்க இந்த புத்தகத்தையே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டைலுக்காக வச்சு போஸ் குடுத்துருக்காங்க. பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்குது அந்த பொண்ணு இந்த புக்க பார்த்து. பார்க்குறப்பவே டேய் ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்கன்ற மாரி இருந்தது. நவ் கமிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. எவ்வளவு விலையாச்சு? இத்தன புத்தகங்கள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். விலை வந்து 1615 வச்சுக்கோங்க. அதுக்குள்ள தான் வந்தது எனக்கு. பட் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நான் சொல்லியிருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் அது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ப்ராப்பரா நமக்கு கால்குலேட் பண்ண வரல. ஸோ 1600 சம்திங். அந்த 650 இல்ல 30 அந்த ரேஞ்ச்ல தான் வந்திருக்கும். நம்ம வந்து நெறைய புத்தகங்கள் அப்படி வாங்கி அடுக்கலாம் இல்ல. நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் வாங்கியிருக்கோம். இதுல இருக்கிறதெல்லாம் நான் படிப்பேன் அப்படின்னா டெஃபினட்டாவே நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஏன்னா சில புத்தகங்கள்லாம் வந்து 150 பேஜஸ் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம படிக்காம நம்ம அப்படி எதுவும் ஆயிடாது இந்த தடவ. அந்த கொஞ்சம் பல்கிய புக்ஸ் ஜுராசிக் பார்க், காட்ஃபாதர் மட்டும் நமக்கு படிக்க கொஞ்சம் காலம் எடுத்துக்கும்னு நெனைக்கிறேன். இந்த புத்தகங்கள்லாம் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டாவே வந்து மதுரை புக் ஃபேர்ல போய் வாங்கலாம். நீங்க மதுரை புக் ஃபேர்ல என்ன புத்தகங்கள் வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது? அண்ட் நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.